ஹாய் கைஸ், காலை வணக்கம். வாங்க மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்புமதி சேனலை யாருமே லைக்கே பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விலாகில் என்ன வீடியோ பார்க்குறோம்னா, நம்ம மார்னிங் மதியம் வரையும் என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒர்க்கு இந்த விலாகில் அதை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் காலையில் பிள்ளைங்களுக்கு என்ன சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன்னா, நான் பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணிவிட்டேன். கொள்ளை வச்சுட்டேன் மதியத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா கொள்ளு எறும்புனா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதில் பெப்பர் தூள் எல்லாமே தூவி போட்டு 2 முட்டை வடிச்சு ஊற்றி அவங்க கிண்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, சாப்பிடுவாங்க சொல்லிட்டு கொடுத்துறாங்க மாமா. அதுக்கப்புறம் நான் தொட்டுக்க ஆம்லேட் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கிளப்பி நானுமே ரெடி பண்ணிட்டேன். நானுமே பிள்ளைங்களுக்கு தலை வாரி விட்டு எல்லாமே சீவி விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள பேக் பண்ணி நான் அனுப்பிட்டு அப்புறமா தான் நானே வீடியோலாம் பார்த்தா குப்பியாக கிடந்துச்சு. அப்புறமா வீடியோ எல்லாமே ஃபுல்லுமே நான் தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா நானுமே சரி இவங்களை அனுப்புனா தான் நம்மளுக்கு மறு வேலை வீட்டில் ஆகும். சரி ஃபஸ்ட்டு இவங்களை பேக் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ க்ளீன் பண்ணிக்கலான்னு பார்த்தா நானும் ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் அவங்கள அனுப்பிட்டு அப்புறமா டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரமாக அப்புறமா நம்ம வீடியோ க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் டீ போட்டு நானுமே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நானுமே வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நானும் என்ன சமைச்சிட்டு இருந்தேன் எனக்காக ஹெல்த்துக்கு எனக்கு ஹெல்த்துக்கு என்ன சமைச்சிட்டு இருந்தேன்னா, நான் இன்றைக்கெல்லாம் அடுப்புக்கிட்ட வேலை செய்கிறதுனால நான் சோளம், கம்பு, கேழ்வரகு கூழ் செஞ்சுட்டு இருந்தேன். அதை அப்பப்போ எனர்ஜி எப்படின்னா டயர்டாக நான் கொஞ்சம் டயர்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த சமயம் இந்த கூழ் குடிச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏரியாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூழ் காலையிலே காசி வச்சுருங்க. உங்களுக்கு ஒரு டம்ளராக நீங்கள் அப்பப்போ ஒரு கிரேராக ஒரு மாதிரி ஆகிற போது இந்த ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிங்களா கரெக்டாக இருக்கும். நானுமே சரி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா க்ளீன் பண்ண உட்காந்துட்டேன். புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா நம்ம கரெக்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு வேலை புதினா க்ளீன் பண்ணவே 1 ஹவர் ஆகும். நான் ஒரு கட்டு புதினா அதில் என்னென்னமோ இருக்குங்கள செடிங்க அதெல்லாம் பில்லுங்கெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டு கரெக்டாக பொடிசாக வெட்டி வச்சுட்டேன். நானுமே வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. அப்புறமா டயர்டாக ஒரு மாதிரி போச்சுங்களா, சரி சாப்பிடாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானுமே கூழ் போட்டு நானும் குடிச்சிட்டேன். கூழ் குடிச்சிட்டு அப்புறமா டீ மாமா கொஞ்சோண்டு வச்சுட்டேன். மாமா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எழுப்பிட்டு அப்புறம் வரும்போது கறி மல்லிகடிக்கெல்லாம் போயிட்டு அப்படி தான் வருவாங்க. அவங்க வரவே மணி 11 மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுமே. அப்புறம் நானுமே பார்த்தேன்னா ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்குன்னு மாதிரியே ஞாபகம் வந்துச்சுங்களா. அப்புறமா போயிட்டு தயிர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தயிர் இட்டு அந்த கூழ் போட்டு குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கூலிங்காக வயிற்றுக்குள்ளே போச்சு. அதுக்கப்புறம் 2 டம்ளர் குடிச்சிட்டு நானுமே கொஞ்சம் கடை ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக 2 நிமிஷம் உக்காந்துட்டு சரி பிள்ளைங்களே அறக்கோ பறக்கோ 6 மணிக்கெல்லாம் எழுந்து சமைச்சு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறது, டயர்டாக ஒரு மாதிரி ஆகிடும்ல. எல்லோரும் லேடிஸ்க்கும் அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கோம். பிள்ளைங்களை அனுப்பிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ரிலாக்ஸாக உக்காந்தா தான் மைண்ட் நல்லாவே இருக்கும். கொஞ்ச நேரம் நானுமே உக்காந்துட்டு கூழ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமே மாமாவும் இடையில் சரி நான் ஃபோன் அடித்தாங்க. சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மாமாவும் மல்லிகை கடைக்கு போயிட்டு கறி கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாமா வாங்கிட்டு வந்தது நானுமே எல்லாத்தையும் சரி வைங்க நான் ஏற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானுமே மாமா ஒன்று வாங்கிட்டு தரவும் நானுமே முட்டை ஏற்றி வச்சு ஆரம்பிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்களன்னா கறி வாங்கிட்டு வச்சுட்டாங்க. கறி வாங்கிட்டு மட்டன் 4 கிலோ வாங்கிட்டு வருவாங்க. மட்டன் சிக்கன் எல்லாமே நானுமே வாஷ் பண்ணி ஏற்ற ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முட்டையும் நானும் ஏற்றிட்டேன். ஒன்றும் ஒரு வேலையும் நான் ப்ரிப்பேராக முடித்தாதான் எனக்கு கரெக்டாக 3 மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்கெல்லாம் மாமா மல்லிகை கடைக்கு போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட்டையாக வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மூட்டை ஜாமான் எவ்வளோன்னு கேட்டிங்களேன்னா ஷாக் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். 4000 ரூபாய் இந்த மூட்டை. இந்த மூட்டையில் அப்படி என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. கோஸு, ஆயிலு, கடல மாவு எல்லாமே இருக்கும். இதில் பஜ்ஜிக்கான தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நான் பஜ்ஜி மிளகா, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, திரும்ப மசாலா பாக்கெட்டுங்க எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கடைக்கு தேவையான பொருள் தான். என்ன செய்கிறது, நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்னு அடித்தா எல்லாருமே ஒரு கடை இந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் யாருமே ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் எங்களோட தொழிலுமே இப்படி தான் போகும் டெய்லியுமே. இப்போ என்ன பார்த்தீங்களானாவே நானுமே மாமாவும் கடையில் அவங்களே சாப்பிடாம கோஸு வெட்டிட்டு இருக்கிறாங்க. கோஸு வெட்டிட்டு ஏங்க சாப்பிடாம கோஸு வெட்டுறீங்க நான் கேட்டேன். சரி அதுக்கப்புறம் இடையில் நானுமே மாமாவுக்கு கஞ்சி கூழ் கரைச்சி கொடுத்தேன். அதுக்கப்புறமே அவங்களுமே
அவங்களுமே வந்து சரி கோஸ் வெட்டிட்டு டைம் ஆகும், கோஸ் வெட்டுறதுக்கெல்லாம் கூழ் குடிச்சிட்டு வேலை செய்யுங்கன்னு சொன்னேன். நான் எங்களுக்கு வந்து காலையிலே மார்னிங் எப்போயுமே வந்து கூழ் குடிச்சிட்டு தான் வேலை செய்வோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாருமே டிஃபன் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் எங்கள் வீட்டில் செய்வோம். நானுமே பஜ்ஜி மிளகா மாமா அப்புறம் 2 டம்ளர் கூழ் குடிச்சிட்டு அவங்களும் கோஸ் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பஜ்ஜி மிளகா மாமாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். பஜ்ஜி மிளகா வாழைக்காய் எல்லாமே சீவி கொடுத்துட்டு மாமாவுக்கு டைம் ஓவர் ஆகிடுச்சின்னு. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்களன்னா முட்டை அவிச்சிட்டு எல்லாத்தையும் உரிச்சி வச்சுட்டு அப்புறம் போண்டா மாமா கிண்ட வந்துட்டாங்க. போண்டா கிண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நிறையவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் அது கிண்ட முடியாது. மசாலா எல்லாமே போட்டுட்டு வந்துடுவேன். மாமா இந்த வேலை இந்தாண்டு பிக்கப் பண்ணி பார்க்க அந்தாண்டு வந்துடுவாங்க. நான் கிச்சனில் காலையிலேருந்து இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு மேலே மாமா கிச்சனுக்கு வந்துடுவாங்க. போண்டா கிண்டுவாங்க. நிறைய வேலை அவங்களுக்கு இருக்கும், பாதி வேலை அவருக்கு, பாதி வேலை எனக்கு. அதுக்கப்புறம் நானுமே எல்லாமே வந்து வீடை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி விட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களா நான் எங்கள் எல்லாமே ஒர்க்கு முடிச்சுட்டு அப்புறம் நானுமே குளிச்சுட்டு வந்து சாப்பிட வந்து உக்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களான்னா சாப்பிட்டு மாமா வந்துட்டு காலையிலேருந்து கூழ் குடிச்சது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு சொன்னோம். பிரியாணி வாங்கிட்டு நான் அவங்களுமே ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு கிளம்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு இந்த மாதிரி தான் எங்களோட வேலை எப்பவுமே போகும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். யார் யார் வந்து கமெண்ட்